ஹலோ பசங்களாம். சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கொஸ்டின் ஆஃப் த டே பார்க்க போறோம். சோ கொஸ்டின் ஆஃப் த டே நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லிடுறேன். சோ Xylemோட நீட் ரிப்பீட்டர்ஸ் 2026 தமிழ் பேட்ச் ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ்க்கு ஃபீ இங்கனக்குள்ள நாங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அதுவும் உங்களுக்கு 30% மெகா ஆஃபர் கொடுத்து இங்கனக்குள்ள ஃபீயை ஹைலைட் பண்ணிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல டெய்லி லைவ் கிளாஸஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், PYQsனு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. சோ உங்களுடைய ட்ரீம் ட்ரூ ஆகிற இடம். சோ மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிளாஸ் 12 ஸ்டேட்டா இருக்கட்டும், CBSE இருக்கட்டும், சோ தமிழ் ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் அதே 30% ஆஃபோட இங்க ஃபீஸ் நாங்க ஹைலைட் பண்ணிருக்கோம். சோ லிமிடெட் சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. சோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் சிலபஸஸ் முடிச்சிட்டு மேம் அடுத்தடுத்து டெஸ்ட் சீரிஸ் போகணும்னு நினைக்கிற ரிப்பீட்டர்ஸ் பேட்ச், ரிப்பீட்டர்ஸ் பேட்சஸ்க்காக ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்னு ஒரு செப்பரேட் பேட்சை இங்கனக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். அதோட கோர்ஸ் ஃபீயும் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கு. இதுலயும் டெய்லி லைவ் செஷன்ஸ், ரெக்கார்டட் செஷன்ஸ், PYQsன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயம் கொண்டு வந்திருக்கோம் பசங்களா. சோ உங்களுடைய ட்ரீம் ட்ரூ ஆகணுமா? சோ மறக்காம நம்மளுடைய Xylemோட கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த நோட்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை சிம்பிளா எடுத்துக்கங்க. சோ உங்களுக்கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸும் கிடைச்சிரும். சோ இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டேல கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தட் இஸ் எக்ஸ்பிளைன் ஹவு ஓவர் டோன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் க்ளோஸ்டு ஆர்கன் பைப் அண்ட் ஓப்பன் ஆர்கன் பைப். சோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறது ஆர்கன் பைப். சோ ஸ்டாண்டிங் வேவ்ஸோட எக்ஸாம்பிள் தான் நமக்கு இந்த ஆர்கன் பைப்ஸ். சோ ஸ்டாண்டிங் வேவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஜென்ரலாவே ஒரு பேசிக்கா ஸ்டாண்டிங் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்டேஷனரி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ ஸ்டாண்டிங் வேவ்ஸா இருக்கட்டும் இல்ல ஸ்டேஷனரி வேவ்ஸா இருக்கட்டும், அதோட அப்ளிகேஷனா தான் இந்த இடத்துல ஆர்கன் பைப்ஸை நம்ம பாக்குறோம். ஸோ ஆர்கன் பைப்ஸ்ல 2 கைண்ட் ஆஃப் ஆர்கன் பைப்ஸ் இருக்கு. ஒன்னு க்ளோஸ்டு ஆர்கன் பைப், இன்னொன்னு ஓப்பன் ஆர்கன் பைப். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல க்ளோஸ்டு ஆர்கன் பைப் உங்களுக்கு எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், let us take the closed organ pipe. So option A எடுத்துக்கலாம். So this is a closed organ pipes அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துடலாம். So closed organ pipeல பாத்தீங்க அப்படின்னா இங்கனக்குள்ள ஒரு சைடு மட்டும் க்ளோஸ் ஆயிருக்கும். அப்ப என்னுடைய வேவ் என்ன ஆகும்னா போய் இந்த இடத்துல பட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சோ இங்கனக்குள்ள உங்களுக்கு ஒரு நோடு இருக்கு அண்ட் இந்த இடத்துல ஒரு ஆன்டி நோடு இருக்கு. ஒரு ஆன்டி நோடும் ஒரு நோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு வேவ் லென்த், ஓகேங்களா? சோ இது அப்படியே ஓபன் ஆயிட்டே டிராவல் பண்ணிட்டு இருக்கும். சோ அதுதான் மேக்ஸிமம் ஆன்டி நோட். சோ ஒரு ஆன்டி நோடுக்கும் ஒரு நோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆன்டி நோட்ஸ் வந்து டச் ஆகாத பிளேசஸையும் நீங்க சொல்லலாம். சோ இங்கேயும் எனக்கு ஆன்டி நோட்ஸ் வந்து நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன், சரிங்களா? சோ அப்போ ஒரு நோடுக்கும் ஒரு ஆன்டி நோடுக்கும் இடையில இருக்கக்கூடிய வேவ் லென்த் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, that wavelength is nothing but that is a lambda by 4. so length L is equal to lambda by 4 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். so length L is equal to lambda by 4 நான் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிறது ஒரே ஒரு half of the wave. அதனால எப்படி மென்ஷன் பண்ணலாம்னா L is equal to lambda 1 divided by 4 னு மென்ஷன் பண்ணிரலாம். so இதை கொண்டு போய் நான் அப்படியே frequency செட்டப்ல அப்ளை பண்ண போறேன். so frequency formula F is equal to that V divided by lambda. so இது in general. ஆனா இங்க எனக்குள்ளே ஃபர்ஸ்ட் வேவ் வந்திருக்கிறதுனால நம்ம ஃபண்டமெண்டல்கான வேல்யூவை பார்க்க போறோம். சோ ஃபண்டமெண்டலோட வேல்யூவை நம்ம பார்த்தோம்னா அது எப்படி உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் நான் சொல்றேன். F1 is equal to V divided by lambda 1. அப்ப இங்க இருந்து நான் என்ன கண்டுபிடிக்கணும்? lambda கண்டுபிடிக்கணும். அப்ப lambda 1 is equal to 4 times of L. அப்ப இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணா F1 is equal to V divided by 4L அப்படின்னு சொல்லி கிடைக்கும். So this is the fundamental frequency. So சிம்பிளா இது வேற யாரும் கிடையாது, fundamental frequency ன்னு சொல்லி நான் இங்கனக்குள்ள டினோட் பண்ணிடுறேன். Okay, so let us named this as a fundamental. So fundamental frequency அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிடலாம். அண்ட் இதே மாதிரி அடுத்தடுத்து மல்டிபிள் ஆகிறத நான் ஓவர் டோன்ஸ்னு சொல்லுவேன். ஸோ செகண்ட் ஒனுக்கு நான் மூவ் அப் பண்றேன். ஸோ செகண்ட் ஒன் பாருங்க எனக்கு எப்படி வருது அப்படின்னா, ஒரு கம்ப்ளீட் வேவ் இந்த இடத்துல டச் பண்ணி எனக்கு வந்துருது. ஸோ ஒரு கம்ப்ளீட் வேவோட வேவ் லென்த் வந்து lambda by 2. ஒரு half of the wave ஓட வேவ் லென்த் வந்து lambda by 4. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? டோட்டல் லென்த் எடுப்பீங்க. சோ டோட்டல் லென்த் இந்த இடத்துல லென்த் வந்து இது செகண்ட் பார்ட் அப்படிங்கறனால சோ lambda 2 divided by 4 plus lambda 2 divided by 2 அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள எடுத்துக்கிறேன். சோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? LCM எடுத்தோம்னா 3 lambda 2 divided by 4 னு கிடைக்கும். அப்ப lambda 2 is equal to 4L divided by 3. இதை கொண்டு போய் frequency formulaல அப்ளை பண்ணணும். F2 is equal to V
divided by lambda 2. Therefore, V divided by 4L divided by 3. Therefore, F2 is equal to 3V divided by 4L. Already V by 4L F1 னு எனக்கு தெரியும். So, அந்த particular reason நீங்க apply பண்ணீங்கன்னா F2 is equal to 3 times of F1. அப்போ 3 times of F1 அப்படின்னு வர்றனால இந்த இடத்துல இது என்னுடைய first overtone. இது சிம்பிளா என்னுடைய first overtone and harmonicல பாத்தீங்கன்னா 3 times னு வர்றனால third harmonic அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்படிதான் இங்கனக்குள்ள நோட்ஸ் அண்ட் ஆன்டி நோட்ஸை வச்சு நமக்கு வேவ்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறத நம்ம சொல்லிடலாம். ஓகே மேம், இதெல்லாம் போட எனக்கு டைம் எடுக்கும், எனக்கு டக்கு டக்குன்னு கேக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்றேன். ஸோ எத்தனாவது ஓவர்டோன் அப்படிங்கறதுல இருந்து வேவ் லென்த் வரைக்கும் எப்படி கால்குலேட் பண்ணலாம். டு கால்குலேட் த வேவ் லென்த், that is a 4L, the நம்மளோட L வந்து capital L divided by 2n minus 1. So, அப்ப இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஈஸியா எத்தனாவது வேவ் லென்த் அந்த வேவ் லென்த்ல இருந்து அப்படியே நீங்க ஃப்ரீக்வன்சிக்கு மாறலாம். அப்ப அப்படியே ஃப்ரீக்வன்சிக்கு மாறினீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா. So, that is a 2n minus 1 into V divided by 4L அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணி உங்களோட சிம்பிளா இங்கனக்குள்ள கால்குலேட் பண்ணிடலாம். அப்ப ஃப்ரீக்வன்சிக்கு ஷார்ட்கட் கொடுத்தாச்சு, வேவ் லென்த்துக்கும் இங்கனக்குள்ள ஷார்ட்கட் கொடுத்தாச்சு. சோ க்ளோஸ்டு ஆர்கன் பைப் ஒரு சைடு க்ளோஸ்டா இருக்கும் அப்படிங்கறதையும் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணியாச்சு. தென் இதோட ஒர்க்கிங் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா the ratio will be 3:5:7 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப என்னுடைய ஓவர்டோன் எத்தனாவது ஓவர்டோனா எனக்கு வருது அப்படிங்கறத நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி சொல்ல போறேன். So that is a 2p plus 1th ஹார்மோனிக்கா எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். So third ஓவர்டோன்னா எத்தனாவது ஹார்மோனிக். So அப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இங்கனக்குள்ள 5th ஓவர்டோன் வச்சுக்கிட்டேன்னா 2 into 5 is becomes as 10, 10 plus 1 is becomes as 11. So 5th overtone எனக்கு 11th ஹார்மோனிக்கா மாறிரும் அப்படிங்கறதையும் நான் இங்கனக்குள்ள ஹைலைட் பண்ணிடுறேன். சரியா பசங்களா? சோ அப்ப ரேஷியோ ஃபார்மேட் ஆஃப் ஓவர் டோன்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அண்ட் ஃப்ரீக்வன்சி ஃபார்முலா தெரிஞ்சிருச்சு அண்ட் ஓவர் டோனுக்கும் ஹார்மோனிக்ஸ்க்கும் இடையில இருக்கிற ரிலேஷன் தெரிஞ்சிருச்சு. சோ இதோட இப்ப க்ளோஸ்டு ஆர்கன் பைப்க்கு நம்ம போகலாம். சோ செகண்ட் டைப் வேற யாரும் கிடையாது. சோ க்ளோஸ்டு ஆர்கன் பைப் பார்த்துட்டோம். சோ இப்ப நம்ம போறது ஓப்பன் ஆர்கன் பைப்ஸ். சோ இந்த இடத்துல நான் ஓப்பன் ஆர்கன் பைப்ஸ்க்கு மூவ் அப் பண்ணிக்கிறேன். இது ரெண்டு பக்கமும் ஓப்பனா இருக்கும். சோ அப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் வேவே டிராவல் பண்றது. சோ இப்படிதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் வேவே டிராவல் பண்ணும். சோ ஹியர் நோட்ஸ் அண்ட் ஹியர் ஆன்டி நோட்ஸ், அதே மாதிரி இங்கேயும் ஆன்டி நோட்ஸ் இருப்பாங்க. சோ இதோட ஹாஃப் ஆஃப் வேவ் லென்த் எனக்கு λ/4, இதோட ஹாஃப் ஆஃப் வேவ் லென்த் எனக்கு λ/4. அப்ப டோட்டல் லென்த் இது ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கறனால λ1/4 பிளஸ் λ1/4. Therefore L is equal to λ1 divided by 2. இப்போ நான் λ1 calculate பண்றேன். So λ1 is equal to 2 times of L அப்படிங்கறத நான் ஹைலைட் பண்ணிடுறேன். So இத frequencyல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா V divided by λ1, therefore V divided by 2L. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் நோட்டா இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, சோ அப்ப இது இங்கனக்குள்ள நம்ம அதை ஓப்பன் ஆர்கன் பைப்க்கு என்ன எழுதிடலாம். சோ திஸ் இஸ் த ஃபண்டமெண்டல் நோட் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணிடலாம். சோ திஸ் இஸ் அ ஃபண்டமெண்டல் நோட். சோ ஃபண்டமெண்டல் நோட்ஸ் தான் நம்ம என்னன்னு அடுத்தடுத்து வரக்கூடிய சச் ஃப்ரீக்வன்சிஸ் என்னன்னு நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். ஓவர் டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? சோ அப்ப அப்படியே சொல்ல ஆரம்பிக்கலாம். சோ செகண்ட் ஒன்னுக்கு போறேன். செகண்ட் ஒன் பாருங்க, எனக்கு ஒரு கம்ப்ளீட் வேவ் அட் த சென்டர். So another complete wave வேற எனக்கு இங்க இருக்கு. So this is becomes as a λ/4 and this is becomes as a λ/2. This is becomes as a λ/4. ஒரு கம்ப்ளீட்னா λ/2, half of the λ/4 அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதோட நான் வந்து கண்டினியூ பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா L is equal to λ2 சிம்பிளிஃபை பண்ணும்போது கிடைக்கும். ஸோ ஃப்ரீக்வன்சி F2 is equal to V divided by λ2. So V divided by L. ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சியோட கனெக்ட் பண்ணி தான் பேசணும். ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு? 2 ஆல இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றேன்னா V by L 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 2 ஆல டிவைட் பண்றேன். Therefore F2 is equal to 2 times of F1. அப்போ 2 times of F1 எத்தனாவது ஹார்மோனிக் உங்களுக்கு?
செகண்ட் ஹார்மோனிக் எத்தனாவது ஓவர்டோன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர்டோன். ஸோ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் எத்தனாவது ஹார்மோனிக்கா வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, செகண்ட் ஹார்மோனிக்கா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி நடுவுல ஒரு கம்ப்ளீட் வேவ், 2 கம்ப்ளீட் வேவ், 3 கம்ப்ளீட் வேவ் வச்சு நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். சரியா பசங்களா? ஸோ அப்படியே கண்டினியூஸா மூவ் அப் பண்ணலாம் மேம். இதுக்கு ஷார்ட்கட் கொடுங்க. ஸோ இதுக்கு வேவ் லென்த்தோட ஃபார்முலா 2L divided by N யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப Nங்கிறது மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன். ஸோ first mode of vibration, second mode of vibration, third mode of vibrations. So next frequency க்கு shortcut formula n small v divided by 2L. இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஓவர்டோனுக்கும் ஹார்மோனிக்கும் கனெக்ஷன் சொல்லிடுறேன். ஸோ எத்தனாவது ஓவர்டோன் எத்தனாவது ஹார்மோனிக்கா ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கறத இங்க எனக்குள்ள நான் ஹைலைட் பண்ணி சொல்லிடுறேன். அவ்வளவுதான். ஸோ இதுதான் ஹார்மோனிக்கும் ஓவர்டோன்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன். ஸோ அப்ப இந்த இடத்துல நீங்க பர்டிகுலர்ஸா பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஓவர்டோன் போட்டேன்னா அது எனக்கு செகண்ட் ஹார்மோனிக். இதுலயே ப்ரூவ் ஆயிடுச்சு. செகண்ட் ஓவர்டோன் போட்டேன்னா எனக்கு தேர்ட் ஹார்மோனிக். அப்ப இது கண்டினியூவேஷனா வருது. ஸோ இட் வில் பிகம்ஸ் அஸ் 1:3 அப்படிங்கிற ரேஷியோஸையும் ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டாண்டிங் வேவ்ஸோட ஓவர்டோன்ஸ் கால்குலேஷன்ஸ் அண்ட் ஹார்மோனிக் கால்குலேஷன், ஃப்ரீக்வன்சி கால்குலேஷன்ஸ் இங்க இருந்து சொல்லிட்டேன். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட உங்களை நான் நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்றேன் பசங்களா. தேங்க்யூ so much for the wonderful session.